ஒரு கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர் வந்து தன்னையே ஜெயிச்சிட்டது வந்து எதிர்நீச்சல். காக்கி சட்டை வந்து ஒரு சாமானியன், ஒரு நல்லவன், ஒரு சாமானியன் தன்னோட பெரிய ஃபோர்ஸை வந்து எப்படி ஜெயிச்சான் அப்படின்றது வந்து காக்கி சட்டை. இந்த இடத்துல நான் தனுஷ் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு முதல் படத்தை எனக்கு வாய்ப்பு, இன்னைக்கு முதல் படம் வாய்ப்புன்றது பெரிய விஷயம். முதல் படம் தொடர்ந்து 2வது படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து தனுஷ் சார் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எதிர்நீச்சல் படத்துக்கு ஒரு 40 நிமிஷம் கதை கேட்டாரு. இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் அவுட்லைன் மட்டும் கேட்டாரு. அதை கேட்டுட்டு இந்த படத்துல வேற நல்ல விஷயங்கள்லாம் என்ன பண்ணலான்ற இன்புட் மட்டும் தான் அவர்கிட்ட இருந்து வரும். மற்றபடி எதுக்கும் எங்களை எந்த விதத்திலையும் ப்ரெஷர் பண்ணாம இப்படி ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. ஆரம்பிக்கும் போது என்னன்னா, ஒரு எப்பயுமே நானும் ஒரு சிவம் பேசிப்போம், சேலஞ்சஸ் வந்து எங்களுக்கு எப்பயுமே நாங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதான் எங்க 2 பேருக்குள்ளயுமே இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்காது. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து அவருக்கு காமெடி ரொம்ப நல்லா வருது. காமெடியில வந்து அவர் இன்னைக்கு காமெடி அவர் பண்ற படங்கள் வந்து பெரிய லெவல்ல இருக்கு. ரொம்ப ஈஸியா அவர் ஒரு காமெடி கதை பண்ணுங்கன்னு சொன்னா நான் வந்து நோன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு சக்சஸும் ஆயிடலாம், சக்சஸும் பண்ணிடலாம். அதை பட் ஒரு சேலஞ்சு நான் சொல்றேன், அது உள்ள அவரோட இன்புட். ஏன்னா அவர் ஆக்ஷனுக்கு மாறுறதுன்றது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒரு ஹீரோக்கு. அதுல அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட பண்றாங்கன்றது இருக்கு. இதுல நான் என்ன தாண்டியும் அவர் வந்து நான் ஒரு 80% இருந்தேன்னா அவர் எப்பயுமே ஒரு 100% தான் இருந்தாரு. அவரோட லுக்ல இருந்து, அவரோட எல்லாமே ஹேர் டூல இருந்து, அவரோட பிசிக்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து டிசைன் பண்ணாரு இந்த படத்துக்காக. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக்லயும் சரி, ட்ரைலர்லயும் சரி, அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொன்னா அது முழுக்க முழுக்க அவரை தான் சேரும். அது ஆக்சுவலா 3 ஆடியோ வந்து நல்லா போனப்பறம் செகண்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப குரூஷியலான ஃபிலிமா இருந்தது ஆஃப்டர் 3. ஏன்னா வந்து ஒரு படம் ஒரு 1 ஹிட் வண்டர் அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் செந்தில் சார் வந்து ஒரு மியூசிஷியனுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து எதிர்நீச்சல் வெளில வந்து, ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது எனக்கு என் கரியர்ல ஒரு பெரிய பிரேக்கா நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். மோரோவர் இந்த காக்கி சட்டையில அதே மாதிரி தான் டோட்டலா ஃப்ரீயா விட்டாரு. எனக்கு இதுதான் ஏரியாஸ், இங்கதான் சாங்ஸ் வரப்போகுது அண்ட் எனக்கு எல்லாமே ஹிட் பாடல்கள் வேணும், நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னா. அண்ட் நம்ம கான்பிடன்ஸை வந்து அவர் வந்து நம்ம இப்போ சார் இந்த பாட்டு நல்லா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற கூட லெவலுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அதனாலேயே வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ தேங்க்யூ டு செந்தில் சார். அப்புறம் வந்து ஹீரோ 7வது படம் அவருக்கு அண்ட் எனக்கு வந்து 7வது படம் அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த இடத்த ரீச் பண்ணிருக்கிறது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தனுஷ் சார். அண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய கேள்வியை இங்க அதுல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். தனுஷ் சாருக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அவர் வரலன்னு நிறைய பேர் கேட்கலாம். அவர் எப்ப இந்த படத்தை பத்தி ஏன் சார் கதை கேட்கலையா அப்படின்னா, இந்த படம் நல்லா தான் வரும், எனக்கு தெரியும், உங்க டீம் மேல நம்பிக்கை இருக்கு, நான் எதிர்நீச்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சார் ஆடியோ லான்ச்சுக்கு இது உங்க படம், நீங்க பாத்துக்குவீங்க, நீங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி, இன்னைக்கு இல்லை, இது இன்னைக்கு அவர் சொன்ன இல்ல, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள தான் காக்கி சட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். கதைக்குள்ளேயும் சரி, கதைக்கு வெளியிலையும் சரி, தனுஷ் சார் எங்க எல்லாரு மேலேயும் வச்ச நம்பிக்கை. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அவரு, நீங்க என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அமைஞ்சதுதான். அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அனிருத் மேல வச்ச நம்பிக்கை, என்னை வச்சு ஒரு போலீஸ் ஸ்டோரி எடுக்கலாம்னு நினைச்சது மிகப்பெரிய நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். என் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை யாரும் வச்சதில்லை என்னுடைய லைஃப்ல. எனக்கு என்ன வருமோ அதை செய்யணும் அப்படின்றதான் எனக்கு கூட இருக்கவங்க இல்ல எல்லாருமே வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய லைஃப்ல ஒரு போலீஸ் படம் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா கொண்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து வச்சாரு. ஸோ அங்கிருந்து டேக் ஆஃப் ஆச்சு. படமும் அதை சம்பந்தப்பட்டதுதான். நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு எங்கேயும் கருத்தா இருக்காது, படமா பார்த்து முடிக்கும் போது தூரத்துல அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒருத்தர் மேல இன்னொருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த டீம் இது ஒன்றுபார் பிலிம்ஸ். அண்ட் அனிருத் வந்து எனக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்லாம் தெரியல. மேபி நான் ரொம்ப ரிசர்வ்டா இருக்கேனா அப்படின்னு தெரியல. பட் அதை தாண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸ் அனிருத். ஒரு ஃப்ரெண்ட், பிரதர், என்ன வேணா சொல்லலாம். அப்படிப்பட்டவர். ஸோ அவர் எப்பவுமே என்ன நினைப்பாருன்னா, என்னை ஒரு லெவல் மேலதான் வச்சு பார்ப்பாரு. இந்த பாட்டு வந்து சூப்பரா இருக்கே, இது எப்படி ஆடிடுவானா அப்படிலாம் இல்லாம இது நல்லா பண்ண முடியும், நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, எஸ்பெஷலி இந்த படத்தோட இன்ட்ரோ சாங்லாம், இது காக்கி சட்டை அப்படின்ற சாங்லாம் அதுக்கு
அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் சாங் என்னை யோசிக்கவே முடியாது, பட் அதை அவர் தைரியமா கொடுத்தாரு. ஸோ அனிருத் சார் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா சப்போர்ட்டுக்குமே. நன்றி. எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வந்து படம் பார்த்தாலும் எல்லாருக்குமான விஷயம் ஏதோ ஒன்று படத்துல இருக்கணும். இந்த படத்துல என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்னா அதுவும் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் அதாவது நல்ல கதையோட இருக்குதா அப்படின்னா அதுவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க என்டையர் டீமும். ஸோ இப்போ ஃபைனலா இது உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்க போற மக்கள்கிட்ட அண்ட் உங்கள்கிட்ட மீடியா பிளஸ் எல்லாத்தையும் February 27th நீங்க எல்லாரும் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த டீமும் காத்துக்கிட்டு இருக்கோம்.